அப்ப சித்திரையில் பிறந்த ஒரு குழந்தையினால் மற்ற எவருக்குமே பாதிப்பில்லை. சித்திரையில் பிறந்தாலும் ஆதிக்கம் கூட. நிச்சயமான ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அவர்கள் அடைவார்கள். அதை நான் பல்லாயிரம் ஜாதகங்களை ஆராய்ச்சி செய்து தான் இந்த பதிவு உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். சான்றோர்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்திரையில் குழந்தை பிறந்தால் அது வெப்பமான ஒரு மாதம். அக்னி நட்சத்திரம் கூட சித்திரையில் துவங்கி வைகாசியில் முடியும். அப்ப பூமியே வெப்பமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு குழந்தை பிறந்தால், அந்த குழந்தையுடைய முதிர்ச்சி ரொம்ப குறைவாக இருக்கும். பால் போல இருக்கும் அந்த மேனி என்பார்கள். அது வெப்ப தாக்குதலுக்கு ஆளாச்சுன்னா, சளி பிடிக்கிறது, சின்ன சின்ன உபாதைகள், ஸ்கின் அலர்ஜி வரும், கொப்பளங்கள் வரும், வேர்வை சளி பிடிக்கும்பாங்க அந்த காலத்துல. இது மாதிரி சின்ன சின்ன பிணிகளுக்கு அந்த குழந்தை தாக்கத்துக்கு ஆளாகும். காரணம் அந்த வெப்ப தாக்குதலை நேரடியாக அதால தாங்கிக் கொள்ள முடியாது என்பதனால. ரொம்ப பேர் வெயில்லயே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அத பழகிக்குவான். முதல்ல பூமிக்கு அந்த குழந்தை நேரடியா வெப்ப தாக்குதலுக்கு ஆளாகும்போது சில பிரச்சனைகளை சந்திக்கும் அந்த குழந்தை உடம்பு ரீதியா. அந்த உடம்பு ரீதியா பாதிப்பு வரும்போது அப்பா, அம்மா என்ன பண்ணுவாங்க? அத ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போயிட்டு செலவு பண்ணிக்கிட்டு, அத காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பாங்க. இந்த சின்ன சின்ன கஷ்டம் இருக்கும் என்பதற்காக தான், சித்திரையில் குழந்தை பிறந்தால் குழந்தைக்கு தான் ஆகாதுன்னு சொல்றது. குடும்பத்துக்கு ஆகாதுன்னு இல்ல.